ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். நம் அருமை ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது அவருடைய ஒளியை பிரகாசிக்க. இந்த வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? இட்ஸ் அ ரிப்ரூவிங் லைட். தட்டி அவர்களை உணர்த்துகிற, கடிந்து கொண்டு உணர்த்துகிற ஒரு ஒளி என்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அந்த இருளைத்தான் விரும்புகிறார்கள். காரணம், வெளிச்சத்திலே வந்தால் அவர்களுடைய பொல்லாத கிரியைகள் வெளிப்படும் என்று. People refuse to come to the light because they will be reproved of their evil deeds. பொல்லாத கிரியைகள். இன்றைக்கு அநேகர் வெளியிலே ஒரு தோற்றத்தை காண்பித்து உள்ளேயோ பல தீமையான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். வெளியே பேசுகிறது ஒன்று, ஆனால் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவாகி இந்த ஒளி உலகத்தில் வந்தது எதற்கு தெரியுமா? அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை அவர்களுக்கு உணர்த்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அப்படி ஒரு மனுஷனை உணர்த்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஒரு வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இயேசுவிடம் வருகிற போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், அவன் வாழ்க்கையை பார்க்கிறார். அவன் எதின் மேல் நாட்டம் உள்ளவன், எதில் அவன் இருதயம் இருக்கிறது என்று பார்த்து இந்த வெளிச்சத்துக்கிட்ட அவன் வருகிற போது தேவன் அவனுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் பார்த்து சொல்லுகிறார், நீ இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவிடம் வந்து வருத்தமாய் சென்ற ஒருவனாக அவன் காணப்படுகிறான். இந்த பெரிய ஒளியாகிய இயேசுவினிடத்தில் வருகிற போது தேவன் சில காரியங்களை கண்டிப்பாய் உணர்த்துவார். ஒருவேளை நாம் எல்லாம் பர்ஃபெக்ட்னு நினைத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் தேவன் சகலத்தையும் அறிந்தவர். தேவன் உணர்த்துவார், இவைகள் சரியல்ல, தேவன் எதிர்பார்க்கிறவைகள் அல்ல என்பதை தேவன் உணர்த்துவார். ஐஸ்வர்யமாய் இருப்பது தப்பல்ல, தவறல்ல. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயம் இருக்குமானால் இயேசு இருக்க வேண்டிய இடத்திலே தேவன் உணர்த்துகிறார் அந்த வாலிபனுக்கு. பிரியமானவர்களே, ஒருவேளை அது ஐஸ்வர்யமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒருவரோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ அதிக நாட்டம் உள்ளதாய் ஒருவருடைய இருதயத்தில் இருக்குமானால் தேவன் அந்த வெளிச்சத்திலே வருகிற போது உணர்த்துவார். There is something that you have prioritized. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஏற்றதாய் இல்லை என்பதை உணர்த்துகிற ஒரு தேவன். பாருங்க, அந்த டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு அந்த வாலிபனிடத்திலே காணப்படவில்லை. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இயேசுவிடம் வருகிற போது அந்த பெரிய வெளிச்சம் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பை விரும்புகிறது. அவன் சொல்லுகிறான், நான் உங்களோடு கூட வருக விரும்புகிறேன். God showed him what is dedication. வாழ்க்கையிலே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அந்த வெளிச்சம் நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, தேவன் சில
அறிவுரைகளை சொல்லுகிறார். யோவான் 6:66 வாசிக்கிற போது, அநேகர் அவர் பின்னாலேயே வந்த ஒரு திரள் கூட்டத்திலே அவர் சொன்ன சில உபதேசங்களை கேட்டபோது இது கடினமான உபதேசம் என்று பலர் விலகி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு வருத்தம்! மெய்யான ஜீவனாகிய இயேசு தமது வெளிச்சமாகிய வார்த்தையை வெளிப்படுத்துகிற போது அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள், பிரியமானவர்களே, தேவனுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். முழுமையாக தாழ்மையோடே தேவனுடைய உபதேசத்துக்கு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, பிரைஸ் தி லார்ட், பிரியமானவர்களே, நிச்சயமாக இயேசு விட்டு விலகி போனவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. நன்மையே காண்பித்த தேவன், நல்ல வழிகளை காண்பித்த இயேசு, நியாயமான காரியங்களை காண்பித்த இயேசுவிடம் வருகிற போது அவர் சொல்லுகிறார், என்னோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்பினால் நீங்கள் அந்த கம்யூனியன், தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த உபதேசத்தினால் இடரல் அடைந்து போனார்கள் என்று. அப்படி இல்லாதிருக்க பார்ப்போம். தேவனுடைய உபதேசங்கள் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறவைகள். மூன்றாவது, இந்த ஒளியினிடத்திலே வருகிற போது பொல்லாத கிரியைகள் என்ன நீங்குகிறது என்று பார்த்தால், பிரியமானவர்களே, டிவோஷன், அந்த பக்தி. ஒரு முறை குருடனான ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்குகிறார். அவன் திரும்ப ஜெப ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது அங்கிருக்கிற ஆவிக்குரியவர்கள் அல்லது மத தலைவர்கள் அவனை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், எப்படி உனக்கு கண் பார்வை கிடைத்தது? யார் உனக்கு கண் பார்வை கொடுத்தது? அவன் விசனமடைந்து சொல்லுகிறான், ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம்? நீங்கள் வேண்டுமானால் நீங்களும் இயேசுவிடம் வாருங்கள், அவர்தான் எங்களுக்கு கண் பார்வையை கொடுத்தவர். இப்பொழுது அவனுடைய இருதயமெல்லாம் பக்தி நிறைந்த இருதயமாய் இயேசுவோடு இருக்கிறது. ஆனால் மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், மதத்தை சார்ந்து கொண்டவர்கள் எல்லாருமே அவனை நெருக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய வெளிச்சமாகி அவரிடத்திலே வருகிற போது, ரிப்ரூவிங் லைட், பொல்லாதவைகளை தேவன் உணர்த்த விரும்புகிறார், அவைகளிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த இருளான வாழ்க்கையில் இருந்த, மெய்யாகவே எழுத்தின்படியே கண் பார்வை போன ஒரு மனுஷன் கண் பார்வையை பெற்றுக்கொண்ட போது அவனுடைய உள்ளான கண்களும் திறக்கப்பட்டது. உண்மை, இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர், இவர்தான் தூக்கி விடுகிறவர், இவர்தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர் என்ற சத்தியத்தை அவன் அறிந்தபோது, பிரியமானவர்களே, கண்கள் இருந்தும் காணாதவர்களாய் இருக்கிற அநேகரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மெய்யான இயேசுவை ஒரு டெடிகேஷனோடு கூட, அவர் சொன்ன உபதேசங்கள் டாக்டரினோடு கூட, பிரியமான அந்த டிவோஷனோடு கூட அவரிடம் சேருகிற போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும், இன்னும் பிரகாசிக்கும். என்னென்ன பொல்லாத கிரியைகள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் அறிவார். நாம் தாழ்மையோடு அந்த பெரிய வெளிச்சிடத்தில் வருகிற போது தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. நீதியான கிரியைகளை விளங்க பண்ணுவார், மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். எப்படி அந்த குருடனான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல இன்னும் அநேக காரியங்கள் ஒருவேளை நாம் காணாதவர்களாக இருக்கலாம், குருடர்களாக இருக்கலாம். என அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொருவருடைய குருட்டாட்டத்தையும் மாற்றும்படி அவர் மெய்யான வெளிச்சமாய் இந்த உலகத்துக்கு வந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் இருளை விரும்புகிறதற்கு காரணம் அந்த பாவ கிரியைகள் அவர்களை விட்டு விலகி வர விருப்பம் இல்லாததினால். இயேசு சொல்லுகிறார், அவைகள் பொல்லாதவைகள், அவைகள் அழிவுக்கு கொண்டு போகும், அது சமாதானத்தை எடுத்துவிடும், அது தீங்கை உண்டு பண்ணும். ஆனால் இந்த மெய்யான வெளிச்சமாகி அவர் வருகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாபம் நீங்குகிறது, அந்த பொல்லாத கிரியைகள் நீங்குகிறது,
ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது, நீதி விளங்குகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்ற விரும்புகிற தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். கர்த்தரிடம் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஃபார் அ ரியல் டெடிகேஷன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் இருந்தால் உம்முடைய வெளிச்சத்தில் எனக்கு உதவி செய்யும். நான் வெளியே வர விரும்புகிறேன் ஆண்டவரே. அதிலே பழகி போய்விட்டேன், சிக்கிக்கொண்டேன். ஒருவேளை அது பெரிய கட்டுகளாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், இந்த பெரிய வெளிச்சமாகிய இயேசு அந்த கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அவிழ்க்க முடியாத ஒரு கட்டே கிடையாது. அது ஒருவேளை பாவக்கட்டாக இருக்கலாம், அது ஒருவேளை வியாதியின் கட்டாக இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய பொல்லாத கிரியைகளினால் வந்த சாப கட்டுகளாக இருக்கலாம், அது மரணக்கட்டுகளாக கூட இருக்கலாம். இந்த மெய்யான ஒலியாகிய இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க பண்ண சர்வ வல்லமையுள்ள இயேசு, அவர் தமது கிரியைகளினாலே உங்களை பரிசுத்தமாக நடத்த வல்லவர். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே சுவாமி உணர்த்தப்பட்டவர்களாய், தேவனுடைய வசனத்தினால் உணர்த்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே என் வழிகளை செவைப்படுத்தும் என்று சொல்லுகிற போது ஆண்டவரே அந்த அர்ப்பணிப்பை தாங்கப்பா. ஆம் சுவாமி, அந்த பக்தியை தாங்கப்பா. அல்லேலூயா. வெறும் வார்த்தைகளினால் அல்ல, வாழ்க்கையினால் உம்மை சார்ந்து கொள்ள உணர்த்தப்பட்ட தேவனோடு சேருகிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருடையும் பிரகாசிக்க பண்ணுகிற உம்முடைய வெளிச்சம் உதவி செய்யட்டும், நன்மை செய்யட்டும். இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும், தெய்வீக வல்லமை இறங்கட்டும் சுவாமி. யார் யாருடைய குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, சூழ்நிலையிலே அப்படி இருக்கிறதோ, மாற்ற முடியாதவைகளை மாற்றுகிற கர்த்தர் நீர். இப்பொழுது உம்முடைய மகிமை விளங்க பண்ணும். எல்லா தடைகள் நீக்கப்படட்டும். தகப்பனை அற்புதமான ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடும் சுவாமி. திருத்தி கொள்ள வாய்ப்புகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறீர். திருந்தி கொள்ளுகிற ஒரு மனதை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்தப்படுத்தும் அற்புதங்களை இன்றைக்கு காண செய்யுங்க. நீ நிச்சயமாகவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. மாணவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அடைந்தவரே, பாவ உலக மானிடர் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை என்னில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை என்னில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார், பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட